தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். மத்திய அரசின் பொது பட்ஜெட் வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என்று இபிஎஸ் பாராட்டு. நிதி பற்றாக்குறை, பொருளாதார உற்பத்தி மதிப்பில் கடன் அளவை குறைக்கும் முயற்சிகள் வரவேற்கத்தக்கது என்றும் எக்ஸ் பதிவு. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள ஜவுளி மேம்பாட்டு திட்டம் திருப்பூர், கரூர் போன்ற பகுதிகளுக்கு பயனளிக்கும். ஆயுர்வேதம், கால்நடை மற்றும் போக்குவரத்து துறையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் இபிஎஸ் வரவேற்பு. சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை என பெயர் சூட்டப்படும். பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் ஏகாம்பரநாதர் பள்ளி வளாகத்தில் அனைத்துலக வள்ளலார் மாநாடு நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ராஜாவிடம் நேரில் நலம் விசாரித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ராஜாவுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரம் குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் தலைமையில் ஆலோசனை. சென்னையில் நடைபெற்ற ஆலோசனையில் மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் பங்கேற்பு. இரண்டாயிரத்து 26-2027 நிதியாண்டிற்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 9வது முறையாக நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். தனிநபர் வருமான வரி விகிதத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். வருமான வரி தாக்கல் செய்வது இன்னும் எளிமைப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. சென்னை பெங்களூரு, சென்னை ஹைதராபாத் இடையே அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாடு முழுவதும் மேலும் 7 வழித்தடங்களில் அதிவேக ரயில்வே வழித்தடம் அமைக்கப்படும் என்றும் தகவல். ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட 15 இடங்களில் தொல்லியல் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று பட்ஜெட்டில் அறிவிப்பு. கடலோர பகுதிகளில் தேங்காய் சாகுபடிகளை ஊக்குவிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் தகவல். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை கண்காணிப்பதற்காக 3 புதிய கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்படும். பழவேற்காடு ஏரியில் பறவைகளை பார்வையிடும் சுற்றுலாவை ஊக்குவிக்க புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. நாடு முழுவதும் மாவட்டம் தோறும் ஒரு மகளிர் விடுதி அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. பெண் கல்வியை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு நடவடிக்கை. மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு ஷீமார்ட் என்ற பெயரில் கடைகள் அமைக்கப்படும். பெண்களை தொழில் முனைவோராக்கும் வகையில் ஷீமார்ட் கடைகள் உருவாக்கப்படும் என்றும் அறிவிப்பு. இந்தியாவின் முக்கிய பகுதிகளில் புதிய மெகா ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும். மூலதன செலவுக்கான தொகை 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தி அறிவிப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் நாடு முழுவதும் 20 புதிய நீர் வழித்தடங்கள் அமைக்கப்படும். கட்டமைப்பின் போது ஏற்படும் பாதிப்புகளை சரி செய்ய உறுதிநிதி அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, ஒடிஷா மாநிலங்களில் அரிய வகை தாதுக்களுக்கு வழித்தடம் அமைத்து ஆராய்ச்சி நடத்தப்படும். பிளக் அண்ட் பிளே மாடலில் 3 மாநிலங்களிலும் ரசாயன பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. Earth Permanent Magnets was launched in 2025 November. We now propose to support the mineral-rich states of Odisha, Kerala, Andhra Pradesh and Tamil Nadu to establish dedicated rare earth corridors to promote mining, processing, research and manufacturing. Scheme for rare
சிறு குறு தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சிக்காக 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கண்டெய்னர் உற்பத்திக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. உயிரி மருத்துவத்துறைக்கு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பொது கட்டமைப்புக்கான மூலதன நிதி 12 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் 17 மருந்துகளுக்கான சுங்கவரி முற்றிலும் நீக்கம். 7 அரிய வகை நோய்களுக்கான மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கான வரியில் விலக்கு அளிக்கப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மத்திய பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதன் எதிரொலியாக பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சி. மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 900 புள்ளிகளும் தேசிய பங்குச்சந்தை நிப்டி 300 புள்ளிகளும் வீழ்ந்தது. இரண்டாயிரத்து 47 வளர்ச்சி இந்தியா என்ற இலக்கை அடித்தளமாக கொண்டு பட்ஜெட் உருவாக்கம். பாரம்பரியம் முதல் புதிய தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். நாட்டில் பெண்கள் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு பட்ஜெட்டை தாக்கல் செய்துள்ளார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்துறை முன்னேற்றத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். இந்தியாவில் நிலவும் உண்மையான பிரச்சினைகளை கண்டுகொள்ளாத பட்ஜெட். மத்திய அரசின் பொது பட்ஜெட் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். எந்தவிதமான கொள்கையும் தொலைநோக்கு பார்வையும் இல்லாத பட்ஜெட். சமூக மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சினைகளுக்கு பட்ஜெட்டில் தீர்வு கொடுக்கப்படவில்லை என்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு அநீதி. டெல்லியில் திமுக எம்பி கனிமொழி பேட்டி. மத்திய அரசின் பட்ஜெட்டில் பெண்கள், விவசாயிகள் மற்றும் கல்விக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை சீரழிக்கும் ஹம்டி டம்டி பட்ஜெட் என்றும் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி விமர்சனம். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட தென்னை மர திட்டம் என்பது தமிழ்நாட்டின் நலனுக்கானது இல்லை. தஞ்சாவூர் மாவட்ட தென்னை விவசாயிகள் குமுறல். செய்யப்படும் சொல்லியிருக்கிறீங்க. இந்த டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற தென்னை இருக்கின்ற விவசாயிகள் தலையில துண்டை போட்டு குந்திருக்காங்க. அவங்களுக்கு கட்டுப்படியான விலை இல்லையே, நம்ம என்ன பண்ண போறோம்னு. நீங்க அரசு தென்னையை கொள்முதல் நாங்களே பண்ணிக்கிறோம், மத்திய அரசு எங்களுக்கு நாங்க விற்பனை வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தா கூட நாங்க ஏற்கிறோம். எந்த ஒரு திட்டமும் இல்லாம நீங்க விவசாயிகளை ஒரு தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு நிதியமைச்சர் விவசாயியே கண்டுபிடிக்காம கார்பரேட் கம்பெனிக்கு மட்டும் நீங்க துணை போறது வன்மையாக கண்டிக்கப்படுகிறது. அதனால இந்த பட்ஜெட் ஏமாற்றும் பட்ஜெட், விவசாயிகள் வயிற்றில் அடிக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கின்றது. மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருந்த மக்களுக்கு மத்திய அரசின் பட்ஜெட்டில் ஏமாற்றம். இந்தியாவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்கும் தமிழ்நாட்டிற்கு எந்த அறிவிப்பும் இல்லை என்றும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழ்நாட்டு மக்களை பாஜக எப்படி வஞ்சிக்கிறது என்பது நிதிநிலை அறிக்கையை பார்த்தாலே தெரியும். மத்திய பட்ஜெட் குறித்து காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை காட்டம். கருப்பு சோப் சலுகைகள் கூட இந்த தேர்தலில் இடம்பெறவில்லை என்றால் அப்பொழுது தமிழ்நாட்டை பாஜக எந்த அளவிற்கு வஞ்சிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்காக எப்படி பாஜக போர் புரிகிறது என்பதை இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரியும். மத்திய அரசின் நேரடி வருவாயில் 41% மட்டுமே மாநிலங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்படும் என்ற அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது. வரி வருவாய் பகிர்வை 50% உயர்த்த வேண்டும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல்.
மத்திய அரசின் பொது பட்ஜெட் யானை பசிக்கு சோளப்பொரி போன்றது. மத்திய பட்ஜெட் குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சனம். யானை பசிக்கு சோள பொரிய கொடுத்தது மாதிரி தான் இந்த பட்ஜெட்டை மக்கள் பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கும் திமுக எம்எல்ஏக்கள் அமைச்சர்களின் ஆணவம் அகங்காரத்திற்கு அளவே கிடையாது. சிவகாசியில் தேர்தல் பரப்புரையை தொடங்கிய அதிமுக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி விமர்சனம். திமுக அமைச்சர்கள் திமுக எம்எல்ஏக்கள் அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்னா அவங்களுடைய ஆணவத்திற்கு அவங்களுடைய அகங்காரத்திற்கு அளவே கிடையாது என்பதற்கு கரூர் சம்பவம் ஒரு உதாரணம். அங்கே நிருபர்களை அடித்தடித்து விரட்டினார்கள். இது போன்ற ஒரு ஈனத்தனமான செயல்களை அதிமுக அமைச்சர்களோ நிர்வாகிகளோ மாவட்ட செயலர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ செய்யவே மாட்டார்கள். தைப்பூச திருநாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் சிறப்பு பூஜைகள், தீர்த்த வைபவங்கள் கோலாகலம். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கோவில்களுக்கு வருகை தந்து நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றி தரிசனம். தைப்பூசத்தை முன்னிட்டு அறுபடை முருகன் கோவில்களில் குவிந்த பக்தர்கள். அலகு, காவடி, பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு. தென்காசி மாவட்டம் தோரணமலையில் தைப்பூச திருவிழா கோலாகலம். திருக்கல்யாண வைபவத்தை மனமுருகி வேண்டுதலை வைத்த பக்தர்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழில் வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி. முருகப்பெருமானின் அருள் எப்பொழுதும் நமக்கு கிடைக்கட்டும் என்றும் எக்ஸ் பதிவு. தைப்பூச திருநாள் ராமலிங்க அடிகளாரின் நினைவு தினத்தையொட்டி வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் ஜோதி தரிசனம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மனமுருகி தரிசனம். டிராக்டர் மீது மோதுவதை தவிர்க்க சாலையோரத்தில் இருந்து வீட்டை இடித்து தள்ளிய அரசு பேருந்து. திருத்தணி அருகே நடைபெற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு போக்குவரத்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. வரலாற்று சிறப்புமிக்க திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலின் ஆழி தேரோட்டம் மார்ச் 29ஆம் தேதி நடைபெறும் என அறிவிப்பு. தைப்பூச திருநாளை இன்று நடந்த பந்தக்கால் நடும் விழாவில் பக்தர்கள்